எலியா. இஸ்ரேலர்களிடையே கிளையாத் என்னும் இடத்தில் எலியா என்றொரு இறைவாக்கினர் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் மூலமாக கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் பேசி வந்தார். மக்கள் தவறான வழிகளில் நடக்கும் போதெல்லாம் கடவுள் எலியா வாயிலாக அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்து வந்தார். அந்த நாட்டின் மன்னன் ஆகாபு கடவுளை விட்டு விலகி தவறான வழிகளில் நடந்து கொண்டிருந்தான். கடவுள் எலியாவை மன்னனிடம் அனுப்பினார். எலியா மன்னனிடம் சென்று, மன்னா, நீ தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறாய். மன்னனின் தவறுக்கான தண்டனை மக்கள் மேலும் சுமத்தப்படும். உன்னுடைய தீய வழிகளை விட்டு விலகி உண்மை தெய்வமான இஸ்ரேலர்களின் கடவுளை நீ வழிபடு. இது கடவுள் உனக்கு தரும் எச்சரிக்கை என்றார். இஸ்ரேலர்களின் கடவுளா? எனக்கு அந்த கடவுள் தேவையில்லை. எனக்கு அதைவிட சக்தி வாய்ந்த பாகால் என்னும் கடவுள் இருக்கிறார். என் முன்னால் நின்று உன்னுடைய கடவுளுக்காக வக்காலத்து வாங்க உனக்கு என்ன துணிச்சல்? ஓடிவிடுங்கிருந்து, இல்லையேல் கொன்று விடுவேன். மன்னன் மிரட்டினான். மன்னா, என்னை துரத்துவதன் மூலம் நீ கடவுளையே துரத்துகிறாய். நீ அழிவுக்கான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாய். எது அழிவுக்கான வழி, எது வாழ்வுக்கான வழி என்பதையெல்லாம் நான் முடிவு செய்து கொள்கிறேன். அதில் உன் தயவு எனக்கு தேவையில்லை. நீ என் தயையை அல்ல, கடவுளின் தயவை புறக்கணிக்கிறாய். இனிமேல் நான் சொல்லும் வரை இந்த நாட்டில் மழையே பெய்யாது. பஞ்சத்தில் நீயும் உன் நாட்டு மக்களும் அழிய போகிறீர்கள். அப்போது உன் கடவுள் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். எலியா சாபமிட்டார். என் முன்னால் நின்று எனக்கே சாபமிடுகிறாயா? இந்த நிமிடமே நீ இங்கிருந்து செல்லாவிட்டால் உன் உயிர் உன்னிடம் இருக்காது. மன்னன் கோபத்தில் கத்தினான். எலியா வெளியேறினார். கடவுள் எலியாவிடம், எலியா, நீ யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத் ஓடை அருகே சென்று ஒளிந்து கொள். நான் உன்னுடைய சாபத்தை நிறைவேற்றப் போகிறேன். இந்த நாடு பஞ்சத்தில் மூழ்கப் போகிறது என்றார். கடவுளே, கெரீத் ஓடை அருகே எனக்கு உண்பதற்கு ஏதேனும் கிடைக்குமா? எலியா கேட்டார். உனக்கு நான் உணவளிப்பேன், கவலைப்படாதே, கடவுள் சொன்னார். எலியா கடவுளின் வார்த்தையை ஏற்று கெரீத் ஓடை அருகே சென்று கூடாரம் அடித்தார். எலியாவிடம் உண்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. சுற்றுமுற்றும் வெறும் பொட்டல் காடாய் கிடந்தது. எங்கும் பழ மரங்களோ உயிரினங்களோ தட்டுப்படவே இல்லை. ஆனாலும் எலியா கவலைப்படாமல் தூங்கினார். தூங்கி எழுந்து பசியுடன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார். உண்பதற்கு கடவுள் என்ன தரப்போகிறார் என்று யோசித்து கொண்டே தன் கூடாரத்தை சுற்றி வந்தார். என்ன அதிசயம்! திடீரென சில காகங்கள் வந்து அவருடைய கூடாரத்தின் முன்னே சில அப்பங்களையும் இறைச்சி துண்டுகளையும் போட்டுவிட்டு பறந்து போயின. எலியா அவற்றை உண்டு பசியாறினார். இது ஒருவேளை தற்செயலாக நடந்திருக்கக்கூடும் என்று அவருடைய உள்ளுணர்வு பேசியது. ஆனால் எப்போதெல்லாம் எலியாவுக்கு பசி எடுத்ததோ அப்போதெல்லாம் காகங்கள் வந்து அவருக்கு உணவளித்தன. எலியா கடவுளின் செயலை எண்ணி வியந்தார். கெரீத் ஓடைய அவருடைய தாகத்தை தீர்த்து வைத்தது. எலியாவுக்கு அங்கே எந்த குறையும் இருக்கவே இல்லை. எலியாவின் சாபம் நாட்டின் மீது மிகப்பெரிய பஞ்சத்தை கொண்டு வந்தது. நாட்டில் எங்கும் மழையே பெய்யவில்லை. நீர்நிலைகள் எல்லாம் வற்றத் துவங்கின. மக்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. கால்நடைகளும் விளைநிலங்களும் தண்ணீர் இல்லாததால் பொழிவிழக்க துவங்கின. கடைசியாக எலியா தங்கியிருந்த கெரீத் ஓடையும் வற்றிவிட்டது. ஆண்டவரே, கெரீத் ஓடையும் வற்றிவிட்டதே, இனிமேல் நான் எங்கே போக வேண்டும் என்பதை நீரே எனக்கு சொல்லும் என்று எலியா கடவுளிடம் வேண்டினார். நீ சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத் என்னும் இடத்துக்கு போ, அங்கே உனக்கு ஒரு கைம்பெண் உணவளிப்பாள் என்றார் கடவுள். எலியா கடவுளின் வாக்கை ஏற்று சாரிபாத்துக்கு சென்றார். நகர வாசலில் ஒரு பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தாள். அந்த பெண்தான் கடவுள் சொன்ன பெண் என்பதை புரிந்து கொண்ட எலியா அவளிடம் சென்று, அம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா கேட்டார் எலியா.
தருகிறேன், கொஞ்சம் அமருங்கள். அப்பெண் எலியாவை தன்னுடைய வீட்டு வாசலில் உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே போனாள். அம்மா, அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வருவீர்களா? நீண்ட தொலைவு நடந்து வருகிறேன், பசி உயிர் போகிறது, எலியா கேட்டார். ஐயா, நீங்கள் விஷயம் புரியாமல் பேசுகிறீர்கள். நாடெங்கும் கடும் பஞ்சம். குடிப்பதற்கு தண்ணீர் கூட யாரும் தரமாட்டார்கள். ரொம்ப களைப்பாய் இருக்கிறீர்களே என்றுதான் கொஞ்சம் தண்ணீர் தர சம்மதித்தேன். நீங்கள் என்னிடம் அப்பமும் கேட்கிறீர்களே, அவள் சொன்னாள். வெறும் தண்ணீர் பசியை போக்குமா தாயே? உன்னிடம் வீட்டில் அப்பம் ஏதுமில்லையா? எலியா மீண்டும் கேட்டார். இல்லை, வெறும் கைப்பிடியளவு மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. எனக்கு ஒரு மகனும் இருக்கிறான். எங்களுக்கு அரை வயிறு நிறைவதற்கே அது போதாது. நாளைக்கு என்ன உண்பது என்னும் கவலையில் இருக்கிறோம் நாங்கள், அவள் பதில் சொன்னாள். கவலைப்படாதீர்கள், அந்த மாவையும் எண்ணெயும் வைத்து எனக்கு ஒரு அப்பம் சுட்டுக் கொடுங்கள். ஐயா, அந்த மாவும் எண்ணெயும் தீர்ந்து விட்டால் என் மகன் பட்டினி ஆகிவிடுவான். புரியாமல் பேசுகிறீர்களே. இல்லையம்மா, உங்கள் பானையில் இருக்கும் மாவும் களையத்தில் இருக்கும் எண்ணெயும் ஒருபோதும் குறையாது, என்றார் எலியா. அந்த பெண் அவரை ஆச்சரியமாய் பார்த்தாள். உண்மையாகவா சொல்லுகிறீர்கள்? என்னிடம் மிக கொஞ்சமாய்தான் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, அந்த பெண் சொன்னாள். முதலில் எனக்கு ஒரு அப்பம் சுட்டுக்கொடு. அதற்கு பின் நாட்டில் மழை பெய்து பஞ்சம் தீரும் வரைக்கும் உன்னிடம் இருக்கும் மாவும் எண்ணெயும் தீராது. இதை நான் சொல்லவில்லை, கடவுள் சொல்லுகிறார், எலியா சொன்னார். அவள் குழப்பமான முகத்தோடும் சந்தேக எண்ணங்களோடும் உள்ளே சென்று எலியாவிற்கு ஒரு அப்பம் சுட்டு கொடுத்தாள். மாவு குறையவில்லை. அவள் தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் சில அப்பங்களை சுட்டாள். அப்போதும் மாவின் அளவு குறையாமல் அப்படியே இருந்தது. அவள் மிகவும் ஆனந்தமடைந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளும் மகனும் வயிறார உண்டார்கள். ஐயா, நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் இறைவாக்கினர்தான். நீங்கள் எங்களோடு தங்கி இருக்க வேண்டும். அந்த பெண் அவரை பணிந்தாள். அவரும் ஒத்துக்கொண்டு வீட்டு மாடியில் இருந்த சின்ன அறையில் தங்கினார். அதன் பின் அந்த நாட்டின் பஞ்சம் தீரும் வரைக்கும் அவளுடைய பானையில் இருந்த மாவு குறையவும் இல்லை, களையத்தில் இருந்த எண்ணெய் தீரவும் இல்லை. ஒரு நாள் எலியா தங்கி இருந்த வீட்டிலுள்ள அந்த கைம்பெண் அழுது புலம்பிக் கொண்டே ஓடி வந்தாள். ஐயா, இறைவாக்கினரே, இப்படி செய்து விட்டீர்களே. என்னம்மா, என்ன ஆயிற்று? விளக்கமாக சொல். ஐயா, நான் பாவிதான், அது எனக்கு தெரியும். அதனால்தான் என்னுடைய வீட்டில் வந்து தங்கி என்னை பழி வாங்கினீர்களா? உண்மையை சொல்லும். அந்த பெண் நிறுத்தாமல் அழுதாள். இல்லைம்மா, உனக்கு எந்த குறையும் வராது. என்ன ஆயிற்று? தெளிவாக சொல், எலியா கேட்டார். உன்னுடைய மகனுக்கு என்ன ஆயிற்று? என்னுடைய மகன் இறந்து விட்டான் ஐயா, இறந்து விட்டான். இப்போது எனக்கு யாரும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே மகனும் இறந்து விட்டான், அவள் கதறினாள். அம்மா, முதலில் அழுவதை நிறுத்துங்கள். உன்னுடைய மகன் எங்கே? அவனை என்னிடம் கொடு, எலியா சொன்னார். கீழே வாருங்கள், அவன் அங்கேதான் பிணமாய் கிடக்கிறான். அப்பெண் எலியாவை அழைத்து கொண்டு கீழ்த்தளத்துக்கு வந்தாள். அங்கே அவளுடைய மகன் இறந்து கிடந்தான். எலியா அவனை தூக்கி கொண்டு மாடியில் உள்ள தன்னுடைய அறைக்கு சென்றார். அவனை தன்னுடைய மடியில் கிடத்தி, ஆண்டவரே, எனக்கு தங்க இடமும் உண்ண உணவும் தந்த இந்த கைம்பெண்ணை துன்பத்தில் விழவிடாதேயும், எலியா ஆண்டவரிடம் மன்றாடினார். கடவுளிடம் மன்றாடிய பின் அவர் அந்த சிறுவனின் மீது 3 முறை படுத்து, ஆண்டவனே, இந்த சிறுவனை உயிர் பெறச் செய்தருளும், உம்முடைய அடியானை தலைகுனிய விடாதேயும் என்று வேண்டினார். அப்போது கடவுளின் அருள் அந்த சிறுவனின் மீது வந்து இறங்கியது. அவனுடைய கைகள் அசைந்தன. அம்மா, அவனுடைய உதடுகள் மெல்ல அசைந்தன. எலியா ஆனந்தமடைந்தார். மண்டியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். கீழ்த்தளத்தில் சிறுவனின் தாய் தன் மகன் இறந்து போனதை எண்ணி அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு தன்னுடைய மகனின் உயிர் திரும்ப வந்தது தெரியாது. அவன் உயிர் பிழைப்பான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இறந்தவர் உயிர் பெறுவர் என்று யார்தான் நினைப்பார்கள்? அம்மா, சிறுவன் அழைத்தான். மகனின் குரல் தாயின் காதுகளில் வந்து மோதியது. பிரம்மையா? அவள் திகைப்பும் ஆனந்தமாய் சற்றென திரும்பி பார்த்தாள். அவளுடைய கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. இறந்து பிணமாய் கிடந்த அவளுடைய மகன் அங்கே உயிரோடு நின்றான். மகனே! அவள் ஓடிச் சென்று தன்னுடைய மகனை மார்போடு அணைத்து கண்ணீர் விட்டாள். பின் எலியாவிடம் திரும்பி, ஐயா, நீர் உண்மையிலேயே மிகப்பெரிய இறைவாக்கினர். நீர் என்னுடைய வீட்டில் தங்கியிருப்பதில் நான் மிகவும் மகிழ்கிறேன் என்றாள். எல்லா புகழும் இறைவனையே சாரும், எலியா மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். நாடெங்கு மிக கடுமையான பஞ்சம்.
3 ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. மன்னன் தன்னுடைய அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை அழைத்தான். ஒபதியா, நம்முடைய நாடெங்கும் பஞ்சம் அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே நாம் நாடெங்கும் சென்று எங்கேனும் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய கால்நடைகள் எல்லாம் மடிகின்றன. நீ கிழக்கு திசை எங்கும் சென்று நீர்நிலைகளின் நிலையை கவனி. நான் மேற்கு திசை நோக்கி போகிறேன். மன்னன் சொன்னான். அப்படியே ஆகட்டும் அண்ணா, ஒபதியா சொன்னான். ஒபதியா நாட்டில் உள்ள நீர்நிலைகளை எல்லாம் பார்ப்பதற்காக பயணமானார். அதே நேரத்தில் கடவுள் எலியாவை அழைத்தார். எலியா, நீ மன்னனிடம் போக வேண்டிய காலம் வந்துவிட்டது. மக்கள் பஞ்சத்தினால் மிகவும் துன்பப்படுகிறார்கள். நீ மன்னனின் முன்னால் போய் நின்று பின்பு தான் நாட்டில் மழை பொழிய நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொல் என்று சொன்னார். கடவுள் வார்த்தையை கேட்ட எலியா மன்னனை காண புறப்பட்டார். போகும் வழியிலேயே ஒபதியாவை சந்தித்தார். ஒபதியா எலியாவை கண்டதும் தரையில் விழுந்து வணங்கினார். நீர் எலியாதானே? ஆம், நான் எலியாதான். நீங்கள் நாட்டில் பஞ்சம் வரட்டும் என்று சாபமிட்டு சென்றபின் எங்கள் நிலைமை மிகவும் கஷ்டமாகிவிட்டது. நீர்நிலைகள் எல்லாம் வற்றிவிட்டன, கால்நடைகள் எல்லாம் அடிகின்றன, ஒபதியா சொன்னார். அதனால் தான் நான் மன்னனை தேடி வந்திருக்கிறேன். நீ போய் நான் அவரை சந்திக்க வந்திருப்பதாக சொல்கின்றார். ஒபதியா திடுக்கிட்டார். ஐயோ, நானா? ஏற்கனவே மன்னர் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். இந்த தகவலை நான் போய் அவரிடம் சொன்னால் என் தலை வீழ்வது நிச்சயம். தயவு செய்து என்னை அனுப்பாதீர்கள், ஒபதியா மறுத்தார். கவலைப்படாதே, உன்னுடைய உயிருக்கு ஆபத்து எதுவும் நடக்காது. தைரியமாக போய் சொல், எலியா மீண்டும் சொன்னார். ஐயா, நான் போய் சொல்லுகிறேன். ஆனால் தயவு செய்து வேறெங்கும் போய்விடாதீர்கள். மன்னன் இங்கே வந்து உம்மை காண முடியவில்லை எனில் எனக்கு கண்டிப்பாக மரணம்தான் சம்பவிக்கும். ஒபதியா பயந்தார். கவலைப்படாதே ஒபதியா, நான் மன்னன் முன்னால் வந்து நிற்பேன். உன் உயிருக்கு ஆபத்து எதுவும் வராமல் காப்பாற்றுவேன். எலியா அவனுக்கு வாக்குறுதி அளித்தார். ஒபதியா சென்று மன்னனிடம் எலியா சொன்ன தகவலை சொன்னார். மன்னர் கோபமடையவில்லை. அவர் எலியாவை சந்திக்க சென்றார். எலியாவின் முன்னால் வந்து நின்று மன்னன் கேட்டான். இஸ்ரேலரிடத்தில் கலகம் மூட்டுபவன் நீதானே? கலகத்தை நான் மூட்டவில்லை, நீரும் உன் தந்தையும் தான் மூட்டுகிறீர்கள். எலியா பதில் சொன்னார். நான் கலகம் மூட்டுகிறேனா? புரியும்படியாகச் சொல், மன்னன் கேட்டான். நீங்கள் இஸ்ரேலின் கடவுளை விட்டுவிட்டு பாகால் என்னும் பொய் தெய்வத்தை வணங்குகிறீர்களே, இதைவிட பெரிய கலகம் என்னும் இருக்கிறது? எலிசா கேட்டார். பாகால் தான் உண்மையான கடவுள், அதனால் தான் அவரை வணங்குகிறேன், மன்னன் சொன்னார். பாகாலை போய் உண்மையான கடவுள் என்கிறீர்களே, அதை நிரூபித்து காட்டுங்கள் பார்க்கலாம், எலியா கேட்டார். உன் கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? மன்னன் கேட்டான். அதுதான் எல்லோரும் பார்த்தீர்களே, மழை நான் சொன்ன நாளிலிருந்து இன்று வரை பெய்யவில்லை. எல்லாம் என் கடவுளின் அருள்தான், எலியா சொன்னார். அதெல்லாம் காலநிலையின் மாற்றமாக கூட இருக்கலாம் இல்லையா? அவ்வப்போது பஞ்சம் வருவதும் வளமை வருவதும் இயல்புதானே. நீ சொன்னதால் தான் பஞ்சம் வந்தது என்பதை நான் நம்பவில்லை. வேறு ஏதேனும் செய்து காட்டு பார்க்கலாம், மன்னன் நகைத்தான். சரி, உன்னிடம் பாகால் தெய்வத்தின் பொய் வாக்கினர்கள் 450 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரையும் வரவழை. பாகாலின் சார்பாக அவர்கள் எல்லோரும் நிற்கட்டும். என் கடவுளின் சார்பாக நான் மட்டும் நிற்கிறேன். ஒரு காளையை வெட்டி பலிவிடத்தில் வைப்போம், ஆனால் நெருப்பு வைக்கக்கூடாது. யாருடைய பலியை வானத்து நெருப்பு இறங்கி வந்து எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் உண்மையான கடவுள். சம்மதமா? எலியா கேட்டார். சம்மதம், மன்னன் சொன்னான். பாகாலின் நிறைவாக்கினர் எல்லோரும் வந்தார்கள். அவர்கள் அதிகாலையிலேயே ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை வெட்டி அதன் மீது வைத்து பாகாலை அழைக்க ஆரம்பித்தார்கள். பாகாலை வாரும், நெருப்பை அனுப்பி பதிலை தாரும். நண்பகல் வரை அழைத்தும் பாகால் ஒரு பதிலும் தரவில்லை. எனவே மக்கள் எல்லோரும் அந்த பலிபீடத்தை சுற்றி பாட்டு பாடி ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள். எலியா அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்சம் சத்தமாய் கத்துங்கள். பாவம் பாகால், அவன் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறமாக போயிருக்கலாம். இன்னும் கத்துங்கள், கிண்டலாக சொன்னார். அவர்கள் பாகாலை பதில் தாரும் என்று தொடர்ந்து கத்தினார்கள். சத்தமாய் கத்துங்கள், பாகால் எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருக்கலாம். சத்தமாய் கத்துங்கள், எலியா மீண்டும் நகைத்தார். அவர்கள் ஆயுதங்களை எடுத்து தங்கள் உடல்களை கீறி ரத்தம் சொட்ட சொட்ட ஆடினார்கள். மாலை வரை கத்தியும் பாகால் பதில் ஏதும் சொல்லவில்லை. எலியா அவர்கள் எல்லோரையும் அழைத்தார். வாருங்கள் பாகாலின் பிரதிநிதிகளே, வாருங்கள், கொஞ்சம் ஓய்விடுங்கள். பாவம், ஆடிப்பாடி கலைத்திருக்கிறீர்கள். இப்போது நான் செய்வதை கவனியுங்கள் என்றார். எலியா இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிப்பிடும் விதமாக 12 கற்களை கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால் வெட்டினார். பின் பலிபீடத்தின் மீது ஒரு காளையை வெட்டி வைத்தார். காளையின் மீது 12 குடம் தண்ணீர் ஊற்றினார். பலிபொருளின் மீது தண்ணீர் ஊற்றுகிறானே, இவன் பைத்தியக்காரனாய் போல் இருக்கிறது. பாகாலின் நிறைவாக்கினர்கள் நகைத்தனர். ஊற்றும் தண்ணீர் ஊற்றினால்தான் நெருப்பு வேகமாக எரியும். அவர்கள் சிரித்தனர். எலியா எதையும் கண்டுகொள்ளவில்லை.
பலிக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்த பின் அவர் கடவுளை நோக்கி, கடவுளே, இதோ உமது வழிபொருள், நீரே உண்மையான கடவுள் என்பதையும் மக்களுக்கு காட்டும் என்றார். உடனே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எலியாவின் பலிபீடத்தில் விழுந்தது. காலையும் விறகுகளும் கொழுந்து விட்டெறிந்தன. வாய்க்கால் நீர் வற்றி போய்விட்டது. இதை கண்ட மக்கள் அனைவரும், ஆண்டவரே கடவுளே, ஆண்டவர் கடவுள் என்று கத்திக்கொண்டே தரையில் விழுந்து வணங்கினார்கள். பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் பயந்து நடுங்கி ஓடினார்கள். மக்கள் அவர்களை துரத்தி பிடித்து எலியாவிடம் ஒப்படைக்க எலியா அவர்கள் 450 பேரையும் கொன்று ஓடையில் வீசினார். அதன் பின் மன்னனை அழைத்து, இப்போதாவது நீ உண்மையான கடவுளை உணர்ந்து கொள், இன்று முதல் நாட்டின் பஞ்சம் விலகும், மழை பெய்யும் என்றார். மன்னன் அவ்விடம் விட்டு அரண்மனை அடையும் முன் பெருமழை நாட்டை குளிர்வித்தது. ஆகாபு மன்னன் இறந்தபின் அகசியா மன்னனாக முடிசூட்டப்பட்டான். ஒரு நாள் அவன் அரண்மனையின் பலகனி வழியாக கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த மன்னனுக்கு பலத்த காயம். அவனால் எழுந்து நடமாட முடியவில்லை. அரண்மனை வைத்தியர்கள் எல்லோரும் அவனுக்கு வைத்தியம் பார்த்தார்கள். ஆனாலும் காயம் குணமான பாடில்லை. கடைசியில் அவன் தன்னுடைய தூதரை அழைத்தான். நீர் போய் பாகால் தெய்வத்திடம் என்னுடைய காயம் குணமாகுமா, விரைவில் எழுந்து நடமாடவேனா என்று கேட்டுவா என்று அனுப்பினார். எலியா இதை கேள்விப்பட்டதும் கோபமடைந்தார். அவர் மன்னனின் தூதனை சந்தித்து, இஸ்ரேலருக்கு கடவுள் இல்லை என்ற அந்நிய கடவுளிடம் சென்று குறி கேட்கிறாய். உன்னுடைய செய்கையினால் கடவுள் கோபம் அடைந்திருக்கிறார். இதன் மூலம் நீ கடவுளின் வெறுப்பை சம்பாதித்து விட்டாய். நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காமலே இறந்து போவாய். இது கடவுளின் வாக்கு என்று சொல்லி அனுப்பினார். தூதர் இந்த செய்தியை கேட்டு திடுக்கிட்டு மன்னனை நோக்கி ஓடினார். மன்னனின் படுக்கைக்கு முன்னால் வந்து நின்று மூச்சிறைத்தார். என்ன தூதரே, அதற்குள் வந்து விட்டீர்களே, என்ன ஆயிற்று? மன்னன் கேட்டான். மன்னா, ஒரு செய்தி. சொல், என்ன செய்தி? மன்னா, நான் செல்லும் வழியில் ஒரு மனிதன் என்னை சந்தித்து கடவுளின் வாக்கு என்று சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அது என்ன செய்தி? அதை சொல்லவே நடுக்கமாயிருக்கிறது அரசே. தூதர் தயங்கினார். தைரியமாக சொல், என்ன செய்தி? அரசே, நீர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காமலே இறந்து விடுவீர் என்று இஸ்ரேலின் கடவுள் சொல்லுவதாக ஒருவர் சொன்னார். தூதர் சொல்லி முடித்தான். மன்னன் சத்தமாக சிரித்தான். இதை சொல்லத்தான் இத்தனை தயக்கம் காட்டினாயா? இஸ்ரேலின் கடவுள் தானே சொன்னது, கவலை இல்லை. பாகால் சொல்லவில்லை அல்லவா? அது சரி, இதை சொன்னது யார்? அவன் யாரென்று எனக்கு தெரியாது மன்னா. சரி, அவன் எப்படி இருந்தான் என்றாவது சொல். உடலெங்கும் மயிரடர்ந்தவனாக இடையில் தோற்கச்சி அணிந்திருந்தார் மன்னா. ஓ, அவனா? அவன் எலியாதான். அவன் என்னுடைய மரணத்தை பற்றி சொன்னான் என்றால் அவனுடைய மரணத்தை நான் செய்தே காட்டுவேன். மன்னன் கூறினான். உடனே 50 வீரர்களை ஒரு தலைவன் கீழ் அனுப்பி எலியாவை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். அவர்கள் எலியா தங்கியிருந்த மலைக்கு சென்று, எலியா கீழே இறங்கி வா, இது அரச கட்டளை என்றார்கள். உன் மன்னனை நான் ஏன் சந்திக்க வேண்டும்? எலியா கேட்டார். மன்னன் படுக்கிலே இறந்து விடுவார் என்று சொன்னாயே, மன்னனுக்கே மரண நாள் குறிக்கும் அளவுக்கு நீயும் உன் ஆண்டவனும் பெரியவர்களா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இறங்கி வா, இல்லையே நாங்கள் அங்கே வந்து உன்னை அடித்து இழுத்துச் செல்வோம். அவர்கள் கோபமாக கத்தினார்கள். நான் உண்மையான கடவுளின் நிறைவாக்கினர் என்றால் கடவுளின் நெருப்பு வந்து உங்களை சுட்டரிக்கட்டும், எலியா சொன்னார். உடனே வானத்திலிருந்து நெருப்பு பிழம்புகள் வந்து அந்த வீரர்களையும் தலைவனையும் சுட்டெரித்தது. மன்னன் அந்த செய்தியை கேட்டு கோபமடைந்தான். வேறு 50 பேரை அவன் அவரிடம் அனுப்பினான். கடவுளின் அடியாரே, கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை. வந்தவர்கள் சொன்னார்கள். இன்னும் உங்கள் மன்னன் திருந்தவில்லையா? இதோ கடவுளின் நெருப்பு உங்களையும் சுட்டெரிக்கட்டும். எலியா சொன்னதும் நெருப்பு வானிலிருந்து இறங்கி வந்த அந்த வீரர்களையும் சுட்டெரித்தது. 3வது முறையாக மன்னன் மேலும் 50 பேரை எலியாவிடம் அனுப்பினான். அவர்கள் எலியாவிடம் சென்று, ஐயா, நீர் கடவுளின் நிறைவாக்கினதான், எங்களை எரித்து விடாதையும், எங்களுடன் வந்து மன்னரை சந்தியும், நாங்கள் உம்மை எதுவும் செய்ய மாட்டோம், எங்களை கொன்று விடாதையும் வீரர்கள் எலியாவிடம் கெஞ்சினார்கள். எலியா அவர்களுடன் சென்று மன்னரை சந்தித்தார். நான் படுக்கையை விட்டு எழாமலே இறந்து போவேன் என்று சொன்னாயா? மன்னன் கேட்டான். ஆம், நீ கடவுளை புறக்கணித்தாய், எனவே நீ அழிவது உறுதி. நீ படுக்கையை விட்டு எழாமல் இறந்து போவாய், இது உறுதி, எலியா சொன்னான். எலியாவின் உறுதியும் அவருடைய தோரணையும் அவர் ஒரு உண்மையான இறைவாக்கினர் என்பதை மன்னனுக்கு கூறின. எனவே மன்னன் எலியாவை ஏதும் செய்யாமல் அனுப்பிவிட்டான். மன்னனுக்கு அந்த படுக்கையே மரண படுக்கையாய் மாறியது. எலியாவின் வாக்குப்படி அவர் அந்த படுக்கையை விட்டு எழும்பாமலேயே இறந்து போனார்.